வணக்கம். அண்ணாமலை இன்றைக்கி செய்தியாளர்களை சந்தித்தார். அண்ணாமலை இதுக்கு தயா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அண்ணாமலை போல் ஒரு பதில் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு புள்ளி உரத்தோட கணக்கு சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யாருமே பெருசாக ஆளே கிடையாது அப்படிங்கிறத நிரூபணம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவர் ஜேபி நட்டா கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்திங்க அப்படின்னு சொன்னனால அவர் சந்தித்தார். நயனானந்தன் பர்மிஷன் கொடுத்தா கண்டிப்பாக தொடர்ந்து அவர் செய்தியாளர் சந்திப்பார். ஆனால் அவங்க கொடுக்கணும்ல, ஆனால் கொடுத்தா தான் பேசுவார். இன்றைக்கி ஜேபி நட்டா தலைமையில் அவர் பேச சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறார். இதில் குறிப்பாக நிறைய விஷயங்கள் பற்றி பேசினார். எனக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பேசிகிட்டு இருந்தார். குறிப்பாக ஞானசேகரன் வழக்கு தான் இன்றைக்கி பார்க்கப்பட வேண்டியது. அவர் பேச்சில் இருந்த தெளிவு தான் அதுதான் பயங்கரமாக இருந்துச்சு. ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியோட முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் என்ன செஞ்சார், அண்ணாமலை என்னுடைய பேரை தொடர்படுத்தி பேசியிருக்கிறீங்க, அதனால் நான் மாநகர எஸ்டேட் வழக்கு போட போகிறேன், 50 லட்ச ரூபா பணம் கேட்கணும், சமூக வலைதளங்களில் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டார். மன்னிப்பு வெங்காயம் இதெல்லாம் கேட்கவே முடியாது, மாநகர எஸ்டேட் வழக்கு போடட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை துணிச்சலாக தான் சொன்னார். ஏன்னா முன்னாள் பிஆர்ஓ நடராஜனுக்கும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கேட்டில் இருக்கிற முக்கியமான இவங்களை யார் யார் போகணுங்கிறத அனுமதிக்கக்கூடிய அளவுக்கு பவரில் இன்னமும் இருந்துகிட்டு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவாக அண்ணாமலை அந்த விஷயத்தில் சொல்லியிருந்தார். மாநகர எஸ்டேட் வழக்கு போடுறவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே டிஆர் பாலு அண்ணாமலை மேலே மாநகர எஸ்டேட் வழக்கு போட்டிருக்கிறார். எதுக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட்டார்ல, அப்போ இவர் எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சிருக்கிறாரு டிஆர் பாலு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை வெளியிட்டிருந்தார். அதனால அவர் டென்ஷன் ஆகி மாநகர எஸ்டேட் வழக்கு போட்டிருக்கிறார். இப்படி மாநகர எஸ்டேட் வழக்கு போட்ட உடனே அண்ணாமலை உடனே அவர் கேட்குற தொகையை கொடுத்துட முடியுமா? அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கள்ல. அதனால் அந்த வாய்ப்பில் என்னென்னா, மாநகர எஸ்டேட் வழக்கு போட்டாங்களா அவங்கள கூண்டில் ஏற்றி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். யார் மேலே மாநகர எஸ்டேட் போட்டிருக்காங்களோ அவங்க அவங்கள கேள்வி கேட்கலாம். அப்படி டிஆர் பாலுவை இப்போ வர 24, 25ஆம் தேதியில் அண்ணாமலை டிஆர் பாலுவை கூண்டில் ஏற்றி இவர் கேள்வி கேட்க போகிறார். இப்போ அந்த கேள்வியில் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சொத்து வச்சுருந்தார், இப்போ வருஷம் அவருடைய சொத்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது அப்படிங்கிற புள்ளி ஒரு டீட்டெயிலோட தான் நான் கேள்வி கேட்க போகிறேன். இவருக்கு மட்டும் இல்லை, இவர் பையன் அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கிறாரு, அவருடைய சகோதரர் இருக்காங்க, அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவங்க குடும்பமே சொத்து மதிப்பு என்ன, அவர் என்னென்ன வச்சுருக்கிறாரு, என்ன ஃபெர்டிலைசர் வச்சுருக்கிறாரு, அதே போல் ஆல்கஹாலிக் கம்பெனி வச்சுருக்கிறாரு. இந்த கம்பெனிக்கெலாம் அவர் பாராளுமன்றத்தில் ஸ்பெஷல் கேஸே கேட்டிருக்கிறாரு அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. இது சம்மந்தமெல்லாம் நான் நிறைய கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்குற உரிமையை நீதிமன்றம் கொடுத்துருக்குது. கண்டிப்பாக மாநகர எஸ்டேட் வழக்கு போட்டால் டிஆர் பாலுவை நான் கேட்குற கேள்வியில் அவரே சரண்டர் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதே போல் தான் இப்போ பிஆர்ஓ நடராஜன் போட்டிருக்காரு. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அவர் மாநகர எஸ்டேட் வழக்கு போட்டோம், அவர் கூண்டில் ஏற்றட்டும், நான் அவர் கூண்டில் ஏற்றி அவரை கேள்வி கேட்குறேன். என்கிட்ட எல்லாத்துக்குமான ஆதாரம் இருக்குது. ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியை பாதிக்கப்பட்ட பெண்ணை புகார் கொடுக்கறது கூட காவல் நிலையத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதையும் மீறி அந்த பெண் போய் புகார் கொடுத்த பிறகும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே, ஏமா இது உனக்கு தாம்மா பிரச்சனை, உனக்கு தாம்மா அசிங்கம், வெளியே தெரிஞ்சால் நீ இப்படியே பேசி முடிச்சிரு எல்லா விஷயத்தையுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அரசியலில் செல்வாக்கு இருக்குது, அரசியல்வாதிகள் தலையிடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உன்னால் போராட முடியாது அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்க வந்த பெண்ணையே பயமுறுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி அந்த பெண் புகார் கொடுத்தவங்க பெருசாக எடுத்துக்கல. 24ஆம் தேதி புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து உடனே ஞானசேரனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணால் மேல் இடத்துலேருந்து அழுத்தம் வருது. அழுத்தம் அவர் என்ன சொல்கிறாங்க, அவர் வெளியே விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த விஷயத்தில் தான் கண்டிப்பாக 24ஆம் தேதி என்ன நடந்துச்சு. 24ஆம் தேதி சாயந்தரம் ஞானசேரன் வெளியே வரான். சம்பவம் 23ஆம் தேதி நடந்தது. ஆனால் 24ஆம் தேதி அவனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டு வெளியே வரான். ஆனால் 24ஆம் தேதி காலையில் கோட்டூர் சண்முகம் அவர் இவர்கிட்ட பேசுகிறாரு, மா சுப்பிரமணியனோட பிஏ துளசிகிட்ட பேசுகிறாரு. துளசி அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு பேசுகிறாரு. ஸ்டேஷனுக்கு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு கோட்டூர் சண்முகம் பிஆர்ஓ நடராஜன், முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் இருக்கால அண்ணா யூனிவர்சிட்டியில், அவர்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கப்புறமா 8:34க்கு ஞானசேகரன்ட்ட பேசுகிறாரு. இப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பேசும்போது அப்போ ஒரு கனெக்ட் பார்த்தோம்னா, இந்த கோட்டூர் சண்முகத்துலேருந்து போகிற இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த தொடர்பாக ஒருவேளை ஞானசேரன் செஞ்ச தப்பு, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னோன்னா உடனே டகார்னு என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற வட்டச் செயலாளருக்கு ஞானசேகரன் நல்ல பழக்கத்தில் இருக்கலாம். அவர் என்ன செய்கிறாரு, உடனே அவரை காப்பாற்றணும், என்ன குற்றம் செஞ்சாலும் அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது இல்லை, அதுவே தப்பு இல்லையா? அதை காப்பாற்றுறதுக்காக இவங்க டக்குன்னு மா சுப்பிரமணியத்துக்கு அடிக்கிறாங்க, முன்னாள் பிஆர்ஓக்கு அடிக்கிறாங்க. அதே போல் ஞானசேரனுக்கு அடித்து இது மாதிரி பேசிட்டேன்ப்பா, முடிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க.
ஆனால் இதில் வந்து பிஆர்ஓ என்ன செய்கிறார், முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அண்ணன் இறந்துட்டார், அதுக்காக வந்து அவர் கோட்டூர் சண்முகம் வந்து என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்கிறார். இவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிறாரு, ஒரு திமுகவோட வட்டச் செயலாளர். அவங்க அண்ணன் இறந்ததுக்கு போயிருப்பாரா இல்லையா, இல்லை அவர் ஃபோன் போட்டு தான் இரங்கல் தெரிவிப்பாரா? அப்படிலாம் கிடையாதுல்ல. ஆனால் இவர் சொல்கிறது அதுதான். ஒருவேளை அவங்க அண்ணனோட இறப்பு அந்த வீடியோ அந்த இது சமூக வலைத்தளங்கள் எல்லாமே பார்த்தா கூட கோட்டூர் சண்முகத்தோட ஆள் அங்கே இருக்கிறது கூட தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சால் கூட மாட்டிக்குவார். கோட்டூர் சண்முகம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து அண்ணாமலை பேசுனதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஏன் இதை வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, ஞானசேகரனுக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு, தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறதுக்கு தான் அண்ணாமலை ஒரு விளக்கத்தை சொல்கிறார். இது எல்லார் மனசுலையும் இருந்த ஒரு டவுட்டு. இது வந்து ஏன் அண்ணாமலை இப்போ வந்து பேசுகிறாரு? தீர்ப்பு 30 ஆண்டுகள் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு, மேல்முறையீடு போகிறான்ல, மேல்முறையீடு போகும்போது அவன் அங்கே ஏதாவது சொல்லி தப்பிச்சிடக்கூடாது. அதனால தான் வந்து இந்த விஷயங்களை வந்து அண்ணாமலை இப்போ பேசுகிறாரு. ஆனால் இது தீர்ப்புக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, இந்த விஷயம் வந்து சார்ஜிட்டு போட்டிருக்கிறாங்க, காவல்துறையில் சார்ஜிட்டு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா எஃப்ஐஆர் வெளியே விட மாட்டாங்க. ஒரு மாணவியோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால இந்த எஃப்ஐஆரை வெளியிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால வந்து சார்ஜிட்டு போட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் என்ன வந்து கோர்ட்டில் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க காவல்துறை சார்பாக அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியாது. ஆனால் வழக்கறிஞர்கள் 2 தரப்பு வழக்கறிஞர்களும் வாதாடுவாங்கள்ல, அந்த வழக்கறிஞரோட வாதிடும் போது சொல்கிற வார்த்தைகள், அதுக்கப்புறமா தீர்ப்பு வெளியான போது கூட என்ன தீர்ப்பு, எதனால் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட புதுசாக யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. 2 வழக்கறிஞர்கள், ஒன்று பாதிக்கப்பட்ட மாணவியோட வழக்கறிஞர், அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஞானசேகரனுக்காக பேசின வழக்கறிஞர்கள், இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்தை வந்து ஏன் விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்வி கேட்கப்படுது. ஏன்னா ஞானசேகரன் 24ஆம் தேதி நைட்டு கைது பண்ண போகிறான். கைது பண்ணிவிட்டு உடனே கொஞ்ச நேரத்திலே வெளியே வந்துடுறான். அது எப்படி வெளியே வந்தான், ஏன் கைது பண்ணாங்க, கைது பண்ணோன்னே ஏன் வெளியே விட்டாங்க, யாரோட அழுத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு தெரியாது. ஏன்னா நீதிமன்றம் அவங்க கொடுக்குற சார்ஜீட்டு, அதுக்கப்புறமா இந்த வழக்கு சம்பந்தமாக கொடுக்குற விஷயங்கள், அப்புறமா நீதிபதியோட வாதம், இதை மட்டுமே வந்து அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து இந்த விஷயத்துலேயே நடந்திருக்கு. ஏன்னா இதில் வந்து அண்ணாமலை சொல்லியிருந்தார், 2 விஷயங்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த ஞானசேகரனுக்கு பின்னாடி காவல்துறை அதிகாரிகளும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். நான் ஒரு 48 மணி நேரத்தில் வந்து நான் வெளியே சொல்லுவேன்னு சொல்லியிருந்தார். 48 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு விஷயத்தை சொல்லுங்கள், யார் அந்த அதிகாரி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் அண்ணாமலை இன்றைக்கி பதில் சொல்லியிருந்தார். ஒரு எஸ்பி, கிண்டி சட்டம் ஒழுங்கில் வந்து வேலை பார்க்குற குணசேகரன் கண்ணன் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ, அந்த எஸ்ஐ வந்து ஞானசேகரன் 24ஆம் தேதி ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த பிறகு உடனே ஃபோன் பண்ணது அந்த சட்டம் ஒழுங்கு குணசேகர கண்ணன் எஸ்ஐக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காப்புல. அப்புறமா என்ன செஞ்சுருக்காப்புல, நைட்டு 2 தடவை இல்லை 3 தடவை வந்து அதே எஸ்ஐட்ட வந்து பேசியிருக்காப்புல. அப்போ எஸ்டிஐ என்ன பண்ணுது, அரசு என்ன பண்ணுது, இந்த மாதிரி வந்து காவல்துறை உயர் அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, இவங்க வந்து என்ன வேணாலும் குற்றம் செய்யலாம், குற்றம் செஞ்சு உடனே தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னொரு எஸ்ஐயுமே மாட்டியிருக்கிறார். அவர் யாருன்னா கோட்டூர்புர எஸ்ஐ கோவர்த்தன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட கோட்டூர் சண்முகத்திட்ட வந்து பேசியிருக்கிறாரு. என்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, ஆனால் பேசிகிட்டே இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு ஃபுல்லாக 25ஆம் தேதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக பேசிகிட்டே இருந்திருக்கிறாங்க. 2 பேருமே கோட்டூர் சண்முகம் எஸ்ஐ கோவர்த்தனன் பேசியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த சம்பவத்தோடு அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. இதை ஏன் வந்து மறைச்சாங்க, இதை ஏன் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, என்ன விஷயங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் மறைக்கணும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக ஒரு நியாயத்தை வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மா சுப்பிரமணியன் வந்து 24ஆம் தேதி ஞானசேகரனை பிடிச்சிட்டு போன சமயத்தில் அவர் பேசியிருக்கிறார். அப்போ வந்து அவர் சொன்னது அந்த ஏரியாவில் வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுக்கணும், அதுக்காக வந்து வட்டச்செலவர்கள் பேசுனாங்க. என்கிட்ட வந்து தினம் நிறைய வட்டச்செலவர்கள் பேசுகிறாங்க, 15-20 வட்டச்செலவர்கள் பேசுகிறாங்க. எதுக்காக பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சொல்லி அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருந்தார். ஆனால் வந்து குறிப்பிட்டு அன்னைக்கு மட்டும் ஏன் பேசுகிறாரு, அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கூட அவர் பேசலை, அதுக்கு பின்னாடி ஒரு 5 நாளைக்கு பின்னாடி கூட அவர் பேசவே இல்லை. இந்த சம்பவத்தோட வீரியம் அதிகமான பிறகு அவர் வந்து அந்த பேச்சை குறைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் இதே போல் பார்த்திங்கன்னா முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் கூட இந்த விஷயம் சம்மந்தமாக அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, எனக்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. மன்னிப்பு கேட்க முடியாது, 50 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காரு, அதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் இவர் வந்து இவருடைய கண்ட்ரோல் அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் வந்து அவர் கையில் தான் இருந்திருக்கு. அவருக்கு வந்து திமுகவில் முக்கியமான புள்ளிகள் எல்லாமே பழக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இவர் கண்ட்ரோல் யார் உள்ள அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் போகலாம் வரலாங்கிறத வந்து
அனுமதிக்கக்கூடிய ஒரு இது வந்து பிஆர்ஓ நடராஜன்ட்ட இருந்திருக்கு. அந்த நடராஜன் சொல்லி தான் ஞானசேகரன் அசால்ட்டாக உள்ளே போகிறது வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. இது வந்து நடராஜன் வந்து மாநகர சைடு வழக்கு போட்டாலும் சரி, அவரையும் கூண்டில் ஏற்றி ஏகப்பட்ட கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. போடட்டும், நான் போய் நேராக நீதிமன்றத்தில் போய் கேள்வி கேட்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கப்பட்ட மாணவிக்காக போராடின வழக்கறிஞர்கிட்ட நான் இந்த எவிடன்ஸ்லாம் கொடுத்து இதை வந்து இன்னும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் கொடுங்க, இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். கடைசியாக ஒரு விஷயத்தை பேசும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம், ஞானசேகரன் செல்போன் வந்து தடயவியல் ஆய்வுக்கு போனதில் பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு பெண்ணோட வீடியோவும் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு புது குண்டை தூக்கி போட்டார் அண்ணாமலை. உண்மையிலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், தடயவியல் வந்து அதில் வந்து எல்லாமே இந்த விஷயங்கள் ஒரு வீடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து காவல்துறைக்கு அதிகாரிகளுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த பெண் யார் அப்படிங்கிறத வந்து அவங்க போய் தேடவே இல்லை. ஞானசேகரன்ட்டே அது சம்மந்தமாக விசாரிக்கலை. அப்படி விசாரிச்சிருந்தாங்க, அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி விசாரித்தாங்கன்னா மேலும் ஞானசேகரனுக்கு சிக்கலாயிருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் உண்மையிலே காவல்துறை என்ன செஞ்சுருக்கணும், அந்த பெண் யாருன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். இல்லை நேரடியாக போய் யாருக்குமே தெரியாமல் விசாரித்து அவங்கள்ட்டேருந்து ஒரு புகார் வாங்கியிருக்கணும். ஆனால் காவல்துறை என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, இவங்க வந்து புகார் கொடுப்பாங்க, பாதிக்கப்பட்ட பெண் வந்து புகார் கொடுப்பாங்க, புகார் கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு நடவடிக்கையில் தான் அவர் உள்ளே போயிருக்கிறான். திரும்ப அவன் மேலே பாதிப்பு அதிகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை செயல்பட்டுருக்கு. ஆனால் அந்த பெண் யார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றுமே இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும், நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சார்ஜ்ஷீட்டு, வழக்கறிஞர் வாதம் இதை வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இதில் வந்து காவல்துறை போட்ட சார்ஜ்ஷீட்டு சரியில்லை அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கார். இதெல்லாம் பேசும்போது கேட்கும்போது பார்த்திங்கன்னா அண்ணாமலை தேவைதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக சில விஷயங்களை வந்து புள்ளி ஒரு கணக்கோடு பேசியிருக்கிறாரு. இது திமுக மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்குக்கு ஒரு சாராருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக அண்ணாமலை போராடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலையோட இந்த வீடியோவை கேட்கும்போது பார்த்தபோது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.